சண்டே மார்னிங் எங்கள் தெருவுக்கு முன்னுக்கு முச்சந்தி விநாயகர் இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தோரணம், அதே நேரத்தில் லைட் செட்டிங்ஸ், பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ 5 நாளும் தொடர்ந்து நல்ல கிராண்டாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக காலையில் கொடுத்துருவேன். இன்றைக்கி பாருங்கள், பிடி கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுட்டேன். வீட்டில் இருக்க சாமிக்கும் கொஞ்சம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாக்ஸில் போட்டுட்டு முச்சந்தி விநாயகருக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே பசங்க வந்து இந்த கொழுக்கட்டையே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்காதீங்கன்னு சொன்னாங்க. நைட்டே வந்து கேழ்வரகுல ஆப்பமாவை ஆட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு 1 மணி 2 மணிக்கு எடுத்தால் ஆப்பம் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உள்ளுக்கு போட்டேன். ஆப்பத்துக்கு தேவையான சீனி சம்பல் ரெடி பண்ணேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சீனி சம்பல் நல்லா காரம், உப்பு, புளிப்புன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு லாங் வீடியோ வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தான் பசங்க வளர்ந்தாலும் ஆப்பம் வந்து இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி டிசைனில் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆப்பத்தோட சீனி சம்பல் வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் கடைசியாக கண்டிப்பாக தேங்காய் பாலோட ஒரு ஆப்பமாவது பசங்களுக்கு சாப்பிடணும். அதனால தேங்காய் பாலும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். டின்னருக்கு எனக்கு பாஸ்தா தான் வேணும், அதை நானே சமைச்சிக்கிறேன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ நைட் வேலையும் எனக்கு இல்லை. 7 மணி ஆனோன்னு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. காஃபி குடிக்கணும்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன், அண்ணா நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் போய் குடிப்போம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரூஃப் டாப்பில் உட்காந்து குடிக்கிறனால ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு ரெஸ்ட். டாக்டர் கிச்சனுக்கு போய் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.